பொய்களையே மூலதனமாக கொண்டு அண்ட புழுகு ஆகாச புழுகை எல்லாம் தாண்டி உலகில் எவரும் ஏற்றுக்கொள்ள முடியாத அப்பட்டமான பச்சை பொய்களை ஒருவர் உதிர்த்து வருகிறார். நான் ஈழத்துக்கு சென்றேன். 23 நாட்கள் தலைவர் பிரபாகரனுடன் அவருடைய இடத்துக்கு பக்கத்திலே எனக்கு ஒரு நிலவரை வைத்திருந்தார்கள். அங்கே தங்கியிருந்தேன். அந்த 23 நாட்கள் அனுபவத்தை நான் வெளியிலே சொல்லவில்லை, பத்திரிகைகளுக்கு சொல்லவில்லை. ஆனால் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு பிரபாகரன் எழுதிய கடிதத்தை திருச்சி மாநாட்டிலே வெளியிட்டேன். அந்த கடிதத்திலே சொன்னார், இங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இனத்துக்கு வஞ்சகமும் துரோகமும் செய்துவிட்டு கைக்கூலிகளாகிவிட்டார்கள் சிங்களவனுக்கு. ஆனால் உங்களுடைய தம்பி வைகோபாலசாமி அங்கே இருந்து உயிரை பற்றி துச்சமாக நினைத்து மரணத்தை எதிர்கொண்டு 2 நாட்டு இராணுவமும் கடற்படையும் இருக்கின்ற இதை ஊடறுத்து கொண்டு என்னை வந்து பார்க்க வந்ததை நான் பெருமையாக மட்டுமல்ல, இதை நினைத்தாலே 1000 முறை நான் சாகலாம், 1000 முறை நான் இறக்கலாம் என்று அவர் கைப்பட எழுதிய கடிதத்தை டாக்டர் கலைஞரிடம் தந்தேன். திருச்சி மாநாட்டிலே வெளியிட்டேன். எந்த பத்திரிகையும் அதை வெளியிடவில்லை. நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஆதாரங்கள் இதை போல இன்னும் 100 கணக்கிலே என்னிடம் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நான் வெளியிடவில்லை. அது வெளியிடுகிற காலம் வரும். அப்பொழுது விடுதலை புலிகளுக்கு நாங்கள் எவ்வளவு எங்களை அர்ப்பணித்துக் கொண்டு அவர்களுக்கு பணிபுரிந்தோம், பக்கபலமாக இருந்தோம் என்பதை நாடும் ஏடும் உலகெங்கும் வாழும் தமிழர்களும் அறிந்து கொள்வார்கள். புனிதமான ஒரு வரலாற்றில், தியாக ரத்தம் நிரம்பிய ஒரு வரலாற்றில் தியாக ரத்தினங்களாகிய அந்த விடுதலை புலிகளை, அதன் தலைவரை கொச்சைப்படுத்துகின்ற விதத்திலே நம்மை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று பொய் பேசுவது அநீதி. அநீதி தமிழ் இனத்துக்கு செய்கின்ற, தமிழ் ஈழத்துக்கு செய்கின்ற அநீதி.